ஸ்கூலில் நீங்கள் அலோவ் பண்ணணும். ஸ்கூலில் நாங்கள் ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறோம். இந்த இயர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கே தெரியும், நாங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நாட் ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ், we support all kind of extra curricular activities. So especially sports வரப்போ நிறைய இன்டோர் கேம்ஸ், நிறைய பிரைன் கேம்ஸ், நிறைய மெமரி பவர் கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 months தான் ஆயிருக்கு அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகி. பட் நாங்கள் அதுக்குள்ள நிறைய நியூ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அதில் எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் குவிஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி கரண்ட் இயரில் நடக்கிற ஒலிம்பிக் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் விஷுவல் ப்ரெசன்டேஷன் மூலியமாக கிளாஸ் எடுத்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் எப்படி ஒலிம்பிக் அச்சீவ் பண்ணாங்க. ஒரு சின்ன டவுன்லேருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிவி சிந்துங்கிறவங்க ஒரு ஹைதராபாத்தில் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேட்மிண்டனில் ஒவ்வொரு லெவலாக கிளியர் பண்ணி ஸ்டேட் ஆடி, நேஷனல் ஆடி, ஒலிம்பிக்கில் 2 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டோரிஸை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னோம். ஸ்டூடெண்ட்ஸ் காட் ஸோ மச் இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொருத்தரோட கதையும் கேட்கும்போது இன்ஸ்பயர் ஆகிறாங்க. அதுதான் அவங்களோட கோல்ஸும் ஹையராக செட் பண்ண ஹெல்ப் பண்ணணும் நாங்கள் நம்புகிறோம். ஸ்போர்ட்ஸில் விளையாட்டை மட்டும் கொடுக்காம அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற இன்ஸ்பிரேஷனால ஸ்டோரிஸையும் கொண்டு போய் சேர்த்தோம். அண்ட் அந்த ட்ரிப்ஸ் நடத்தி இந்த வருஷம் காம்படிஷன் வச்சு வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தோம். அண்ட் செகண்ட் திங், குட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ்ங்கிற ஒரு லெசனை சிலபஸில் கொண்டு வந்திருக்கோம் இந்த வருஷம். அந்த அகாடமிக் மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் குட் ஹேபிட்ஸ், லைஃப்ல எதெல்லாம் குட், எதெல்லாம் பேட் அப்படிங்கிறத ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் மூலமா கிட்ஸுக்கு டீச் பண்ணி நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் அதை நீங்கள் வீட்டில் ரியலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்த ஃபர்ஸ்ட் லெசனே கோ ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதான் ஒரு நல்ல கிட் அப்படின்னா ஃபியூச்சரில் நல்ல சிட்டிசனாக வரணும்னா முதல்ல வீட்டில் அம்மா அப்பா 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணணும். அவங்க லெவலுக்கு, அவங்க வயசுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத நாங்கள் கிளாஸ் எடுத்தோம். அதை எக்ஸாமாகவும் கண்டக்ட் பண்ணோம். நாட் ஜஸ்ட் ரிட்டன் டெஸ்ட், மனப்பாடம் பண்ணி எழுதுறது மட்டும் இல்லாமல் ஓரலாக அவங்கள டெஸ்ட் பண்ணோம். அம்மாவுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணால் கரெக்ட், என்ன மாதிரி பண்ணால் ராங் அப்படிங்கிற எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். இந்த வருஷம் குட் ஹேபிட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் திங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். அவங்களோட க்ரியேட்டிவிட்டி என்கரேஜ் பண்ணுறதுக்காக கிராஃப்டை நாங்கள் ஒர்க் ஷாப் வச்சு சொல்லிக் கொடுத்து அதுக்கு ஒரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணோம். நீங்கள் பார்க்கல, பட் ஸ்டூடெண்ட்ஸ் அன்னைக்கு எவ்வளோ எந்துவாக வந்தாங்கன்னா எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ they enjoyed the whole day. They enjoyed the process of creating something new. இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு அவுட் ஆஃப் அ நியூஸ் பேப்பர் they have created some wonderful things. அதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், from LKG we are insisting our students to talk on English. LKG லேருந்து 5th வரைக்கும் எல்லாரையுமே இங்கிலீஷ் பேச சொல்லி we have trained them well. உங்கள் குழந்தை வீட்டில் இங்கிலீஷ் பேசுதாங்கிறத எங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லலாம். பிகாஸ் we have been insisting ஸ்கூலில் அவங்க இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும். அதுக்கான மார்க் ஃபாலோ எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ வீட்டில் அவங்க பேசினா நீங்கள் கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் எல்லாரையும் வீட்டில் பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஸ்கூலில் ட்ரைன் பண்ணியிருக்கோம். எவ்ரி ஒன் இஸ் talking in English in school. So that is the thing we have achieved in this 2 months. So we are so happy to see all of you supporting today. Not only your kids. இதில் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் உற்சாகம் கொடுங்க. எல்லா குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸையும் என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அண்ட் உங்களோட குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுலையும் அவங்களுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். நாட் சிட்டிங் ஆன் த டிவியில் மட்டும் உட்காரக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸோ விளையாட்டோ கண்டிப்பாக இருக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த். ஒரு ஹெல்த்தி பாடியால் தான் லைஃப் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன். டீச்சர்ஸ் அப்படிங்க ஒண்டர்ஃபுல் ஜாப் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் யூனிக்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி அனிமல் சாங் ஐ லவ் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Bye.
see clap all of you? Relay race runner. Yes, Anurag. A. Amulan. B. Kaushal. Yes, Rashavardhan. A. Janardhan. Be silent all of you. ஸ்போக்கன்ல மட்டும் இல்லாமல் எங்களோட அதாவது இயர் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரையுமே அதாவது ஆன்மண்டே வரையுமே ஒன்று இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும் எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்பெஷல் டீச்சர் ட்ரைனர் கலையதி ரஞ்சித்குமார் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக ASM ஜென்சி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். கடைசி சாப்பிடவியும் ஈவெண்ட்டுக்கான ப்ரைஸ்னு ஒன்றுமே கொடுக்கல. ஒவ்வொரு கிளாஸுக்கும் 3 ஈவெண்ட்ஸ் இருக்கு. அந்த 3 ஈவெண்ட்ஸ்க்கான ப்ரைஸ்னு எதுவுமே கொடுக்கல. இப்போதைக்கு ஸ்டாஃபு பேரண்ட்ஸ்க்கான ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். என் பள்ளியின் விளையாட்டு விழாவின் போட்டினை தொடங்கி வைத்த சரண்யா அவர்களுக்கு என் பள்ளியின் பவளக்கொடி மிஸ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். கிளாப் பண்ணிக்கிறேன். கிளாப் பண்ணிக்கிறோம். சார் என் பள்ளியின் விளையாட்டு விழாவிற்கு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பாலக்காடு IIT கணினி தொழில்நுட்ப வல்லுநர் ரஞ்சித்குமார் சார் அவர்களுக்கு அனுப்பியானி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். கண்ணசி கிளாப் பண்ணியோ கண்ணசி ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணசி கிளாப் பண்ணியோ பேரண்ட்ஸ் ஆல்சோ பி சைலண்ட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இசையுடன் இசைந்து நிறங்களுடன் நின்று இந்த கொடி நடனம் அனைவரின் இதயத்தை கவரும். ஒன்றுபட்ட மனமும் ஒளியும் நாட்டுப்பட்டும் இந்த நடனத்தில் பிரதிபலிக்கிறது. வாருங்கள், நம் மாணவர்களின் கொடி நடனத்தை கை தட்டல்களால் வரவேற்போம். The flag that speaks of our nation, pride is a certitude rooted in today dance. Flowing with the music and standing proudly colors, this flag dance will capture every heart. United, spirit, shining, patriotism are reflected in this performance. Come on, let's welcome our students. Flag dance with a big round of applause. Students, let the flag go. நல்ல நல்ல வெற்றிகளை தேடி தேடி துள்ளி நான் வந்தேன். உள்ளம் எல்லாம் உள்ளம் நல்ல பிள்ளை கொள்ளும் அழகரை சொல்லி நான் வந்தேன். வாசத்தால் சொல்கின்ற தேசம் தான் இந்தியா. வேதங்கள் இல்லாத இந்தியா. அது வீரம் வீரம் கேட்க கேட்க கலந்ததே தேசம், உயர்ந்ததே தேசம், உணர்வில் மலர்ந்ததே தேசம், உணர்வில் எழுந்ததே தேசம். நாடெல்லாம் நம் தாயின் நினைவாகுமே, நாடெல்லாம் நம் கனவு நினைவாகுமே. இது எங்கள் இந்தியா, ஆனந்தம் கொள்வாமே. இது எங்கள் இந்தியா, முன்னேற்றம் செய்வாமே. இந்த விண்ணும் மண்ணும் வெற்றி கொண்டவே. வெற்றிகளை தேடி தேடி சொல்லி நான் வந்தேன். உள்ளம் எல்லாம் உள்ளும் நல்ல பிள்ளை கொள்ளும் அழகரை சொல்லி நான் வந்தேன். பாசத்தால் சொல்கின்ற
அமிர்தம் என்றாலும் வேண்டேன் என்பேன். அன்னை தமிழை வணங்கி அவையை வணங்குகின்றேன். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த மாணவ செல்வங்களோடு இந்த நாள் மிகவும் இனிமையான நாளாக இருக்கின்றது. மாணவர்களை தங்களோட அன்பாலேயே அழகா கட்டி போட்டு இந்த ஆசிரியர்கள்லாம் வச்சிருக்கிறது உலகின் 8வது அதிசயம் போல் இருக்கிறது. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஆர்ப்பரிச்சு ஆரவாரமா இதை எவ்வளோ மகிழ்ச்சியா இந்த நாளை கடத்த முடியுமோ அவ்வளோ அழகா பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் விளையாடுறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருக்கும் பிளேயிங் பிடிக்கும்ல? பிளேயிங் கேம்ஸ்னா எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்கும். வெரி குட். யாரெல்லாம் மொபைல்ல கேம்ஸ் விளையாடுவீங்க? கை தூக்குங்க. ஹேண்ட்ஸ் அப் யுவர் ஹேண்ட். வெரி குட். இவ்வளோ பேரும் விளையாடுவீங்களா மொபைல்லையா? யாரெல்லாம் ஓடி விளையாடுவீங்க? ஓடி ஆடி யாரெல்லாம் விளையாடுவீங்க? வெரி குட். கைக்குள்ள போடுங்க பார்ப்போம். மொபைல்ல விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் கை தூக்குறீங்களே. அம்மா எல்லாருக்கும் மொபைல் கொடுக்குறாங்களா? பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்க? ஓடி விளையாடு பாப்பா. வெரி குட். சொல்லுங்க. ஓடி விளையாடு பாப்பா. இதுதான் இங்க தம்பி சொல்றாங்க அழகா. எல்லாருமே ஓடி ஆடி விளையாடுனீங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கும்.